அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 21 வயது இந்தியரான ஜசன்பிரீத் சிங் மீது தெற்கு கலிபோர்னியாவில் 3 பேர் உயிரிழக்க காரணமான பயங்கர சாலை விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய ஜசன்பிரீத் சிங் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனத்தை இயக்கியிருப்பதாகவும் விபத்திற்கு முன்பாக பிரேக்கை ஜசன்பிரீத் சிங் பிடிக்கவே இல்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியா அருகே சான் பெர்னாண்டினோ கவுண்டி நெடுஞ்சாலையில் மெதுவாக சென்று கொண்டிருந்த வாகனங்களின் மீது லாரி ஒன்று படுவேகமாக மோதியுள்ளது. தொடர்ந்து வாகனங்களை இடித்து தள்ளியபடி வந்த ட்ரக் முன்னோக்கி சென்று கொண்டிருந்ததால் அடுத்தடுத்த கார்களும் விபத்தில் சிக்கிக் கொண்டன. இந்த விபத்து குறித்த காட்சிகள் டிராக்கிங் டேஷ் கேமராவில் பதிவாகியுள்ளது. ட்ரக் மற்ற வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த லாரியை அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய 21 வயது இந்தியரான ஜசன்பிரீத் சிங் ஓட்டி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜசன்பிரீத் சிங் 2022ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தெற்கு எல்லையை கடந்து சட்டவிரோதமாக நுழைந்ததாக கூறப்படுகிறது. மார்ச் 2022இல் கலிபோர்னியாவின் எல் சான்ட்ரோ செக்டாரில் எல்லை பாதுகாப்பு படையினரால் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். ஆனால் விசாரணைகள் நிலுவையில் உள்ள சட்டவிரோத குடியேறிகளை விடுவிக்கும் கொள்கையின் அடிப்படையில் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த விபத்தில் ட்ரக்கை ஓட்டி வந்த ஜசன்பிரீத் சிங் மற்றும் ஒரு மெக்கானிக் படுகாயமடைந்துள்ளனர். வாகனம் ஒன்றிற்கு டயர் மாற்ற உதவிய இந்த நபர் லாரி மோதியதில் கார் இடித்து தள்ளியதில் காயமடைந்துள்ளார். விபத்தை ஏற்படுத்திய ஜசன்பிரீத் சிங் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனத்தை இயக்கியிருப்பதாகவும் விபத்திற்கு முன்பாக பிரேக்கை ஜசன்பிரீத் சிங் பிடிக்கவே இல்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். ஜசன்பிரீத் சிங் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவ ஊழியர்களால் பரிசோதிக்கப்பட்ட பிறகு போதைப்பொருள் உட்கொண்டு வாகனம் ஓட்டியதை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். ஜசன்பிரீத் சிங் ஓட்டிக்கொண்டு வந்த ட்ரக் ஏற்படுத்திய விபத்தில் உயிரிழந்த 3 பேரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய லாரி ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட சமீபத்திய சம்பவங்களில் இதுவும் ஒன்று. கடந்த ஆகஸ்ட் மாதம் கூட புளோரிடாவில் 3 பேரை கொன்ற விபத்தை ஏற்படுத்தியதாக ஹர்ஜிந்தர் சிங் என்ற ஒரு இந்தியர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஹர்ஜிந்தர் சிங் 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தெற்கு எல்லையை சட்டவிரோதமாக கடந்து கலிபோர்னியாவில் வர்த்தக ஓட்டுநர் உரிமம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் தான் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகள் மீது நடவடிக்கையை எடுத்து வருகிறார் என்று பலரும் சமூக வலைதளங்களில் பேசி வருகின்றனர். Subscribe to One India and never miss an update.